ஒரத்தநாடு பக்கத்துல ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உயிரிழந்த நிலையில அவருடைய குடும்பத்தார்கள் பணம் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு வந்ததை பார்த்த நண்பர்கள், உறவினர்கள் இறந்தவருடைய உடலுக்கு மாலை வாங்காம அதுக்கு பதிலா பணத்தை கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்க. துக்க நிகழ்வுக்கு வந்தவங்க மொத்தமா 35,000 ரூபாய்க்கு மேல பணத்தை கொடுத்து உதவி செஞ்சதா சொல்லப்படுது. சோக நிகழ்விலையும் இவங்களுடைய செயல் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. என்ன நடந்தது விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒக்கநாடு மேலையூர் பகுதியை சேர்ந்தவர் 35 வயதான திருப்பதி. இவர் தச்சு வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இவருடைய குடும்பம் ரொம்பவே ஏழ்மையான குடும்பம்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் கடந்த ஆண்டு சாலை விபத்துல இவருக்கு தலையில அடிபட்டு கடந்த ஓராண்டாவே இவர் சிகிச்சை எடுத்துட்டு வந்ததா கூறப்படுது. சிகிச்சை பலன் இல்லாம இப்போ திருப்பதி உயிரிழந்துட்டாரு. ஏற்கனவே ஏழ்மையான குடும்பம். இதுல இவருடைய சிகிச்சைக்காக நிறைய செலவு செஞ்சுட்டாங்களாம். இப்போ இந்த குடும்பம் ரொம்பவே கஷ்டத்துல இருக்கா. இத பார்த்த நண்பர்களும் உறவினர்களும் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருந்திருக்காங்க. அதன்படி 20 மாலைகளை அவங்க வாங்கி வச்சுட்டாங்களாம். இந்த துக்க நிகழ்வுக்கு வரக்கூடியவங்க கிட்ட மாலை வாங்க வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்திட்டாங்களாம். இங்க வந்து மாலை இருக்கு, அந்த மாலையை வாங்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த தொகையை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பாத்திரத்தை வச்சுட்டாங்களாம். இப்படி 20 மாலைகள் மட்டும் வாங்கிட்டு அங்க வந்திருந்த நண்பர்கள், உறவினர்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாலையை அங்கிருந்தே வாங்கிட்டு அவங்களால முடிஞ்ச பணத்தை அந்த பாத்திரத்துல போட்டிருந்திருக்காங்களாம். 100 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் தங்களால முடிஞ்ச தொகையை இவங்க கொடுத்து உதவி செஞ்சிருக்காங்களாம். அதன்படி 35,350 ரூபாய் இறுதியில வந்திருக்கு. இந்த தொகையை அந்த குடும்பத்தாருக்கு ஏதோ ஒரு வகையில உதவியா இருக்கும் அப்படின்னு நண்பர்கள், உறவினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இவரு உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் சோகத்திலையும் குடும்பத்தாருக்கு உதவி செய்யணும் அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரி செஞ்சிருக்கிறது பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.